அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சாதுரியன் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பத்தி பார்க்க போறோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரூபி மனோகரன் தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்ப திரும்பவும் காங்கிரஸுக்கு அவருக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை டிடிவியோட கட்சி தனியா நின்றுச்சு, அதிமுக தனியா நின்றுச்சு. அதனால அதிமுக வெற்றி பாதிக்கப்பட்டது என்பது உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு டிடிவி கட்சி வேட்பாளர் ஓட்டை பிரிச்சு அதிமுக தோல்வி அடைய ஒரு காரணமா இருந்தாங்க. இந்த முறை அதிமுகவும் டிடிவி கட்சிக்காரங்களும் அமமுகவும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ இது அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமா இருக்கலாம். ரூபி மனோகரன் ஏற்கனவே சென்னையில தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர். அவர் கட்டட சம்பந்தப்பட்ட வேலைகள்ல சென்னையில பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கி ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. இப்பவும் ஜெயிக்கிறதுக்கான வேலையை அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேட்பாளர்னா அவர் வேலையை அவங்க பார்க்கத்தான் செய்யணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நாங்குநேரி தொகுதியில விஜயநாராயணத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய குளம்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தை தூர்வாரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல மக்கள் போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. அந்த ஊர் கவுன்சிலரே உண்ணாவிரதம் இருந்தாரு. தென் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம். ஆணைப்புறம் நம்ம நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் ஆணைப்புறம் பாண்டிலாம்பியால கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சங்குளத்துக்கு பஸ் வசதியே கிடையாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, பஸ் வசதி வேணும்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நடக்கல. திருப்பி ஒரு நாள் பஸ்ஸை மறிச்சு அவங்க மறியல் பண்ணி அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு பஸ் விடுதோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுலயும் தென் தமிழர் கட்சியோட பங்களிப்பு இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில இருந்து மூலக்கரப்பட்டி செல்லக்கூடிய அந்த 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 பகுதியில் உள்ள மக்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு பஸ் வசதி சரியா கிடையாது. ஒரு சில பஸ்கள் தான் ஓடுது. ஆனா பெருத்த அளவு கிராமங்களை கொண்ட பகுதியா இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் பஸ்ல ஏற முடியல, பஸ்ஸை விட்டுருதாங்க. ஒரு குறைஞ்ச ஒரு அளவுக்கு மேல பஸ்ல ஏற்ற முடியாது, ஏற்றவும் மாட்டாங்க. அப்படி என்னம்னா அந்த பஸ் போயிருது, அடுத்த பஸ் வர்றதுக்குள்ள ஸ்கூலுக்கு நேரம் மாதிரி. இதனால நிறைய பிள்ளைங்களுடைய தேர்வு எழுதக்கூடிய ஒரு தேர்வு கூட எழுத முடியாம போயிருது, பள்ளிக்கூடத்துக்கும் சரியா போக முடியல அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுக்கும் தென் தமிழர் கட்சி சார்பாக ஒரு போராட்டம் நடத்தி மூலக்கரப்பட்டில் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அது அப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்தோம். மாவட்ட போக்குவரத்து மண்டல போக்குவரத்து அளவு மேலாட்ட போய் மனு கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அறிக்கையா தான், ஒரு கையெழுத்தா தான் இருக்குது, வர நடைமுறைப்படுத்தல. இப்படி நாங்குநேரி தொகுதியில அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. மணிமுத்தாரும் பக்கமா தான் இருக்கு, நம்பியாரும் பக்கமா தான் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு தண்ணியுமே நாங்குநேரி ஊருக்குள்ள போகாது, மொராக்குறிச்சி குளத்துக்கு போகாது. இதை நீண்ட நெடுங்காலமா அந்த மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்துல கூட பொருணை அந்த அருங்காட்சியகத்தை திறக்க வந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து இயற்கை விவசாயியான போஸ்கரன் அவர்லாம் அந்த பகுதி மக்களை கூட்டிட்டு போய் மனு கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த கால்வாயை திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மூன்றடைப்பு வர அந்த கால்வா போகுது, மணிமுத்தார் கால்வா மூன்றடைப்பு வர போகுது. மூன்றடைப்புல ஒரு சட்ரஸ் போட்டு அந்த பகுதியில் உள்ள அந்த வாய்க்கால தூர்வாரி கொடுத்தா கூட அந்த பகுதி மக்கள் விவசாயத்துக்கு அது ஒரு செழிப்பான இதா இருக்கும். ஆனா அதுல ஒரு சட்ரஸ் கட்டி அதுல ஒரு வாய்க்கால தோண்டி கொண்டு போறதுக்கு அதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் சொல்லி தெரியல. முழுக்க நாங்குநேரி தொகுதிங்கிற பேர்ல இருந்தாலும் நாங்குநேரியோட விவசாயமும் மருவக்குறிச்சியோட விவசாயம் எதை நம்பி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பச்சையாரை நம்பிதான் இருக்கு. பச்சையாறுல மழை பெய்யல தண்ணி வரலாம், நாங்குநேரில தண்ணி இருக்காது. இந்த மணிமுத்தாறு தண்ணியும் நம்பியார் தண்ணியும் நாங்குநேரிக்கு சம்பந்தம் இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு வாய்க்கால நாங்குநேரிக்கு திருப்பி விட்டா அங்க விவசாயம் நல்லபடியா இருக்கும். பிரதான தொழிலே அங்க விவசாயம் தான். இப்படி அந்த பகுதியான நீண்ட நாள் கோரிக்கையான நிறைய கோரிக்கைகள் இருக்குது. மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வாயிலா தெரிவிச்சுக்கிட்டோம். மேலும் இன்னொரு விஷயம்னா, நாங்குநேரி பகுதி அப்படின்னாலே ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளான பகுதி, சாதிய பிரச்சனை கொண்ட பகுதியா இருந்தாலும் அதை திருத்துறதுக்கு, அதுல இருந்து மாறுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினரால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா, முதலமைச்சரால எடுக்க முடியாதா, இல்ல சட்டம் ஒழுங்கு காப்பாத்துற காவல்துறையால நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஒரு பகுதி இப்படித்தான் இருக்கு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றது அப்படி சொல்றதுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தேவையில்லை, நாடாளுமன்ற உறுப்பினரும் தேவையில்லை, காவல்துறையும் தேவையில்லை. அதுல இருந்து மாத்தி அந்த மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல காவல்துறை அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரா இதுவரைக்கும் இருந்தவங்க இந்த பகுதியை சமீபமா ரூபி மனோகரன் இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க? அந்த மக்களை கூப்பிட்டு ஒரு சமூக நல விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினாங்களா, இல்ல அந்தந்த பகுதி மக்களை பார்த்து இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்த்து பேசினாங்களா? தொழில் வளாகம், சிப்காட் தொழில் வளாகம், அதை அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படின்னு கிடப்புல போடப்பட்டிருக்கு.
தொழிலை நீங்க சரியா பண்ணி கொடுத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் அங்க உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா எவனுமே சண்டைப்பட போறதில்லை, எவனுமே சாதி பிரச்சனைக்கு போக போறதில்லை. அவன் வேலையை பார்த்து அவன் போய்கிட்டு இருப்பான். எந்த வேலையும் கிடையாது, எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்றான், தவறான வழிக்கு தவறான ஆட்களால தூண்டப்பட்டு அது ஒரு சமூக சீரழிவா மாறிடுது. 2 நாளைக்கு முன்னாடி முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். காங்கிரஸ் ரூபி மனோகரன் அவர்களை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுல கூட நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி ஊடக பிரிவு காங்கிரஸ் சொல்லி ஒரு நண்பர், அவர் எனக்கு யாருன்னு தெரியல, அந்த கட்சியின் சார்பா அவர் எனக்கு பதில் அளிச்சிருந்தாரு. இது நாங்குநேரி பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தனி மனித பிரச்சனை, இது சாதிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது சில பேர் சாதிய பிரச்சனையை ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவர் சொன்ன கருத்து உண்மையான கருத்து. நாங்குநேரில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் வரக்கூடிய பிரச்சனையை தவிர அது ஒரு சாதிய பிரச்சனையே கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா அதை ஊடகங்களை அப்படியே மாத்தி அதை வேற ஒரு திசைக்கு கொண்டு போறாங்க. ஸோ நாங்குநேரி பகுதியில நிறைய பிரச்சனைகள் விவசாயிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இனிமே வரக்கூடியவங்க அந்த சிப்காட்டை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, அதை எப்படி நாம அந்த சிப்காட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு திட்டம் வகுத்து கொடுத்து அந்த சிப்காட்டை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்குநேரிக்கு வர இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இது நாங்குநேரிக்கு வரதா இருந்துச்சு. அதையும் நான் அந்த என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கும் அந்த நாங்குநேரி தொகுதியோட ஊடக பிரிவுல இருந்து எனக்கு பதில் அளிச்சிருந்தாங்க. என்ன அளிச்சிருந்தாங்கன்னா, நாங்குநேரிக்கு வரக்கூடிய மருத்துவமனை தான் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை, ஆனால் சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசும்போது அது ஒரு விபத்து தடுப்பு மையமா இருக்கட்டும், அதனால அதை வள்ளியூர்ல திறந்து வச்சிட்டோம்னா அந்த பிரதான சாலை 4 வழி சாலையில போகக்கூடிய ஏதாவது ஒரு விபத்துகள் ஏதாவது ஆயிட்டுனா அவசர சிகிச்சைக்காக அதில் அவங்க மருத்துவ வசதி அதில் கிடைக்கும், அவங்களுக்கு உடனடியாக அதில் மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம், நாங்க மாற்றுக்கிறது இல்லை. அதே விஷயம் அதே ஆஸ்பத்திரியை நாங்குநேரி கோர்ட்டு பக்கத்துல நீங்க மெயின் ரோட்லயே வச்சா என்ன, அதை வள்ளியூர்ல தான் வைக்கணுமா? ஏன் நாங்குநேரி ஊருக்குள்ள நீங்க வைக்க வேண்டாம்? நாங்குநேரி கோர்ட்டு பக்கத்துல அதுக்கு இடம் இல்லையா? வள்ளியூர்ல அமைஞ்ச அந்த மாவட்ட அரசு தலைமை மொத்தம் நாங்குநேரில அமைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்குநேரில் அமைச்சா எல்லா பகுதி மக்களுக்கும் அந்த பகுதிக்கு வருவாங்க, அந்த பகுதி மக்களுடைய பொருளாதாரம் கூடும், கடைகள் பெருகும், வியாபாரிகள் பெறுவாங்க, தொழில் வளம் நல்லா இருக்கும். சிப்காட் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தொழில் சிறக்கும், எல்லார் கையிலையும் நல்லா எல்லாருமே மாத சம்பளம் வாங்குவாங்க, எல்லா இளைஞர்களும் வேலைவாய்ப்பை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் கண்டுக்காம போனதும் அதுல இதுவும் ஒரு விஷயம். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நாங்குநேரிக்கு வர இருந்ததை வள்ளியூருக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி, இந்த சிப்காட் இன்னும் ஆரம்பிக்கப்பட்ட மாதிரியே இருக்குதுன்னா நடைமுறைக்கு செயல்படுத்தல. இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நாங்குநேரி நாங்குநேரி தொகுதியாவே தான் இருக்குது. மூலக்கரப்பட்டி பேரூராட்சி, நாங்குநேரி பேரூராட்சி, திருக்கரங்குடி பேரூராட்சி, ஏர்வாடி பேரூராட்சின்னு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. நாங்குநேரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க களக்காடு நல்லா வளர்ச்சி நோக்கி போயிட்டு, களக்காடு நகராட்சியா மாற்றப்பட்டிருக்கு. களக்காடு நகராட்சியா மாற்றப்பட்டதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது, வளரும் நகரத்தை நீங்க அது நகராட்சியா மாத்தலாம், மாநகராட்சியா மாத்தலாம், அது எதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. களக்காடு வளர்ச்சி அடைஞ்சு போகும்போது நாங்குநேரி வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு, அதை வளர்ச்சி ஆகிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ன திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நாங்குநேரி தொகுதி மக்கள் சாதி பார்க்காம எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நல்லவர் யாரோ அவங்களுக்கு ஓட்டு போட்டா கட்டாயம் இந்த தொகுதி வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைகிறதுக்கு அவங்கள பாடுபடக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்.